இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே உருவாக்கிக்கிறோம். இதில் தக்காளி, மிளகா, வெண்டைக்காய் இதுகெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உருவாக்குறோம். இது நம்ம வந்து பியூர்லி நம்மளோட ஆர்கானிக் மண்புழு உரத்தை வச்சு தான் இதெல்லாம் உருவாக்குறோம். ரொம்ப நல்லா வருது. எந்த மருந்துகளும் இல்லாமல் நம்மளே நம்மளோட உணவுகளை நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது. இது வந்து நம்ம மண்புழு உரம் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈல்டு வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது குட்டை வெரைட்டி, அது ஆக்சுவலாக அது நிறைய வெரைட்டிங்க. அதுலேயே நல்லா ஈல்டு வந்து நம்ம மண்புழு உரம் மட்டும் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பார்க்குறது ஒரு ஆர்கானிக் ஃபார்ம். அவங்க க்ரியேட் பண்ணது மட்டும் கிடையாது, ஆர்கானிக்கான உரத்தையும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கள போய் நான் அகத்தி செடி வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். அவங்கக்கிட்ட அகத்தி செடியில் ரொம்ப ரேட் கம்மியான ப்ரைஸ்லையும் கிடைக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னு கேட்கும் பொழுது, நான் வீட்டில் இருக்கேங்க, ஸோ பட் நான் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன், என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க காட்டுக்கே வந்து டைரெக்டாக வந்து உரம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு உரம் கேட்குறாங்க. அப்புறம் மெயினாக வந்து நாட்டு மாட்டோடைய சாணத்தையும் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் பிளேஸில் விட்டே மக்கிறதுக்கும் அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ இது போன்ற எல்லா விதமானும் பண்ணுறாங்க. நாங்கள் கொடுக்குற ஆர்கானிக் செடியெலாம் எப்படி வளருதுன்னு கூட அவங்க காமிச்சிருந்தாங்க. என்னென்ன ப்ராசஸ் ஆகுது, எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே யூடியூப் பார்த்துட்டு நிறைய இடத்துல போய் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க தோட்டத்தில் வச்சுக்கிற பாக்கு மரம், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு நிறையா கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஸோ இது அவங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து ஆளுகளை விட்டு அது ப்ராப்பராகவும் அந்த காட்டை க்ளீனாகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் முயற்சி செய்யும் பொழுது நம்மாழ்வார் போல் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம மறுபடியும் நல்ல விதத்தில் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவங்ககிட்ட உரம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.